அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்குங்களா? மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கிறீர்களா? மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக முதலாவது நாம் ஜெபிக்கணும். ரெண்டாவது, பொருளாதார உதவி கொடுத்து நாம் தாங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திருச்சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். இது நமது திருச்சபை. கடந்த 8 வாரங்களாய் 9 வாரங்களாய் நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு மனுஷனும் மிகப்பெரிய திறமைகளோட, ஆற்றலோட, வல்லமையோட, கிராண்டியரோட பிறக்கிறாங்க. அதை வெளிப்படுத்தி ஆக வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம். இதுதான் உயர்ந்த ஒரு ஹோலி காலிங் என்று சொன்னோம். அப்போ இந்த உயர்ந்த அழைப்புக்கு எல்லாரும் செவிமடுக்கணும். இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பொருளாதாரமே ஒவ்வொரு மனுஷனும் கடவுளுடைய பண்புகளை வெளிப்படுத்துவதில் தான் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். நமக்குள் அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற நீதி, நேர்மை, வல்லமை, கம்பீரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதை வெளிப்படுத்தினாதான் இந்த பரலோக ராஜ்யம் ஒழுங்காக செயல்படும். அப்போது இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை போல மாறணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த காலுக்கு, அழைப்புக்கு தடை செய்வது நம்மளுக்குள் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் என்கிற பாவம் என்று கடந்த 3 வாரங்களாக தியானித்தோம். இதை நீங்கள் பார்க்காதவர்கள் கடந்த 2 வாரங்கள் லேசினஸ்ஸை பற்றி, இல்லை ஸ்லாத்ஃபுல்னஸ் பற்றி நீங்கள் பார்க்கணும். கடந்த 2 வாரம் நீங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது: சோம்பேறிக்கு எவ்வழியும் முள் நிறைந்த வழியே, சுறுசுறுப்பானவர்கள் நீதிமான் செல்லும் பாதையோ நெடுஞ்சாலையாகும் அப்படிங்கிறாரு. சோம்பேறியின் பாதை எங்கே பார்த்தாலும் முள்ளும் வலியும் வேதனையுமாக தான் இருக்கும். ஆனால் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய நீதிமானோ, சுறுசுறுப்பானவன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் பைபிளில் ரைச்சியஸ் மேன் என்று போடப்பட்டிருக்கிறது. ரைச்சியஸ்ங்கிற வார்த்தை தான் சரியாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த 3 வாரங்களாகவே நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்து தான் இந்த சோம்பேறித்தனம் என்கிற பாவம் எவ்வளோ மோசமானது ஒவ்வொரு செயின்ட்டும் சொல்கிறத நான் சொல்லி கொண்டிருந்தேன். நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, ஒரு பிரதர் சொன்னார், ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகளை படிங்க பிரதர் அப்படின்னு. அது இன்றைக்கி தான் எனக்கு தோணுச்சு, இப்போ தான் தோணுச்சு. அதனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் நற்செய்தியை வாசிப்போம், நிருபங்களை, எபிசல்ஸ் எல்லாம் வாசிப்போம், பழைய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் வாசிப்போமே தவிர சங்கீதம் வாசிப்போம். ஆனால் நீதிமொழிகள் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறதே கிடையாது. ஒரு விவிலியறிஞர் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவித்து அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ப்ராவர்ப், இந்த நீதிமொழிகள் இஸ் எ சேக்ரட் கேன்டிக்கிள் அப்படிங்கிறாரு. இதில் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பாடங்களும் இதில் இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, மெனி நெக்லெக்டட், எத்தனையோ பேர் இதை வேணாம் படிக்கிறது இல்லை, சும்மா ஒரு மனப்பாடமாக படிச்சிருப்பாங்க, ஆழ்ந்து புரிந்து கொள்வதில்லை. ப்ராவர்ப் இஸ் எ சேக்ரட் கேன்டிக்கிள் which is the center and climax of inspired Bible அப்படிங்கிறார். பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு எழுதப்பட்ட இந்த விவிலியத்தினுடைய மையம், உச்சம் என்னவென்று சொன்னால் இந்த பரிசுத்தமான பாடலை அவர் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு விவிலியத்தினுடைய மையம், உச்சம் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, பல்வேறு தியாலஜி, அவர் எப்படி வாழணும் எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான அந்த மகிமையை, கடவுள் விரும்புகிற அந்த மேன்மை வெளிப்படுத்துவதற்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இந்த நீதிமொழிகளில் இருக்குது என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, த ஹோலி ஆஃப் ஹோலீஸ் அப்படிங்கிறார். பரிசுத்தத்திலே மிக சிறந்த பரிசுத்தம் இந்த புஸ்தகம் என்று அந்த அளவுக்கு அவர் மிக உயர்ந்து, இதனால் அவருடைய வாழ்க்கை மாறி போனதுனால அவர் சொல்கிறாரு. நான் இன்னும் ஐ டோன்ட் ஹெசிடேட் டு கால் திஸ் ப்ராவர்ப் ஆஸ் தி இன்னர்மோஸ்ட் சாங்சுரி ஆஃப் டிவைன் லவ். பரலோக அன்பினுடைய அது உள்ளார்ந்த சரணாலயம் அப்படிங்கிறார். அப்போ கடவுள் அவர் நம்மள வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் தான் இவ்வளோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் நமக்கு கொடுத்துருக்கிறாரு என்று அவர் சொல்லுகிறார். இது ஒரு மிஸ்டரிஸ் அண்ட் மிஸ்டிக்கல் அப்படிங்கிறார். அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அவர் லைஃப், நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் வழிமுறைகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு மேலே யாருமே பெருசாக இவரை பேசுறதுனால இல்லை, இட் வுட் பி இம்பாசிபிள் டு ஸ்பீக் டூ ஹைலி அபவுட் ப்ராவர்ப்ஸ்ங்கிறாரு. ஏன்னா அது மிக சிறந்த உயர்ந்த புஸ்தகத்தை போய் பெருமையாக பேசுகிறதுனால அதுக்கு ஒன்றும் பெருமை ஏறிட போகிறதில்ல. இதை பெருமையாக பேசுறதே முடியவே முடியாத காரியம் என்று சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லிட்டு இப்படி முடிவாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த நீதிமொழிகள் புஸ்தகம்
நற்செய்தி புஸ்தகம், நிருபங்கள், பழைய ஏற்பாட்டில் மற்ற எல்லா புஸ்தகங்கள்லாம் உங்களுக்கு மெயின் கோர்ஸ் பிரியாணியாக இருக்கட்டும், அந்த பிரியாணியை சுவைப்படுத்தக்கூடிய உப்பாக இந்த நீதிமொழிகள் இருக்கட்டும். நெக்லெக்ட் நெய்தர் த ஒன் நார் தி அதர் அப்படிங்கிறார். ஏதோ ஒன்றை வாசிட்டு ஒன்றை விட்டுறாத, இல்லை ரெண்டையும் விட்டுறாத, இல்லை ஏதோ ஒன்று கூட தவிர்த்துறாத. ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது நீதிமொழிகள் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த புத்தகத்தை படிக்கணும், அதனால தான் நான் இதை கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறேன், எனக்கு பிடித்தது. அப்போது திஸ் இஸ் தி சேக்ரட் கேண்டிக்கல், இது பரிசுத்தமான ஒரு பாடல். அப்போது இதில் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பாடங்கள் இருக்குது. சோம்பேறித்தனத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக வேறு எந்த புஸ்தகமும் சொல்லலை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நீங்கள் வாசிச்சோம் இல்லைங்களா, சோம்பேறின் எவ்வழியும் முள்ளிறைந்த வழியே, சுறுசுறுப்பானவர், நீதிமான்கள் செல்லும் பாதையோ நெடுஞ்சாலையாக இருக்கும், ஹைவேயாக இருக்கும், ஃப்ரீயாக போகலாம். இங்கே வெறும் முள்ளாக இருக்கும், இது ஃப்ரீயாக ஹைவே மாதிரி போகலாம் அப்படிங்கிறார். கடவுள் இந்த உலகத்திற்கு மீட்டது வெறும் ஆவியும் ஆத்மா மீட்க மட்டும் அல்ல, மனசை மீட்க மட்டும் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது ஆத்மா மீட்க மட்டும்தான், ஆவியை மீட்க மட்டும்தான் சொல்ல முடியாது. நம்முடைய உடலுக்காகத்தான். என் மனசு நல்லா இருக்குது, ஆத்மா நல்லா இருக்குது, என் உடம்பை என்ன வேணும் பண்ணிக்கலாம், காலை முறிச்சிக்கலாம், கிட்னியில் ஊசி போட்டுக்கலாம், அல்லது லங்ஸை கெட்டுக்கலாம் என்பது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது இந்த ஆவி ஆத்மாவை தாங்கி செல்லக்கூடிய உடலுக்காகவும் தான். உடலும் மீட்கப்பட வேண்டும். உடல் தூய்மையும் தேவை, ஆத்ம தூய்மையும் தேவை. ரெண்டுத்துக்காகத்தான் கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பாடுபட்டு மரித்தார், உயிர்த்தார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், ஆத்மா முக்கியம்தான், ஆவி முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடலை கஷ்டப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி, வேதனைப்படுத்துவது தேவையில்லை. ஆவி ஆத்மா இந்த உலகத்தில் செயல்படணும். ஆவி ஆத்மாவுக்கு வடிவம் கிடையாது, உருவம் கிடையாது. இன்விசிபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் காட். அப்போது இந்த உலகத்தில் ஒரு இன்விசிபிள் ஆஸ்பெக்ட் உலகத்தில் செயல்படணும்னா கடவுள் அப்பயே சொல்லிட்டாரு, நான் அன்னை மரியாள் வயிற்றில் குழந்தை உருவெடுக்கிறவர் வரமாட்டார். அப்போ உருவெடுக்காமல் இந்த உலகத்தை செஞ்சுருக்கலாமே, உருவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போது அது வர எந்த ஒரு இன்விசிபிள் ஆஸ்பெக்டும் இந்த உலகத்தில் வரணும்னா திருவுருவம் இன்கார்னேஷன் எடுத்தால் தான் செயல்படுத்த முடியும். அப்போ என்னுடைய உடம்பு இருந்தால் தான் என்னுடைய ஆவி செயல்படும். அப்போ இந்த உடம்பு தான் இந்த உலகத்தில் அதிகமாக வேலை செய்து பாருங்கள். ஆவி ஏக்கினாலும் உண்பதாக இருக்கட்டும், குடிப்பதாக இருக்கட்டும், பேசுவதாக இருக்கட்டும், நடப்பதாக இருக்கட்டும், செயல்படுவதாக இருக்கட்டும், உழைப்பதாக இருக்கட்டும், ஏறுவதாக இருக்கட்டும், இறங்குவதாக இருக்கட்டும், மிகப்பெரிய பில்டிங்கை கட்டுறதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த உடம்பு தான் செய்து. இந்த உலகம் மோசமானது, பாவமானது, பொல்லாத இந்த உலகத்தில் அந்த உடம்பு தான் போய் அத்தனை வேலையும் செய்கிறது. இப்போ விசுவாசம் என்பது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆவி ஆத்மாவை ரட்சிப்பது மட்டும் அல்ல, அது ஏதோ ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அல்ல, தூய்மையாக இருக்கிறது மட்டும் அல்ல, அன்றாட இந்த உடம்பு செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் ஆவி ஆத்மாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு வரவதான் விசுவாசம் என்கிற கொடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. டே டு டே ஆக்டிவிட்டியை சரிப்படுத்த தான் விசுவாசம் என்கிற கொடை, அதை சப்போர்ட் பண்ண தான் கிரேஸ் என்கிற கிருபை. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆவி ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் மஸ்ட் பி கிவன் டு த பாடி ஆல்சோ. இதை முதல்ல மனசில் வச்சாதான் நம்ம உழைக்கணுங்கிற எண்ணமே நமக்குள்ள வரும். எல்லாரும் ஆவி ஆத்மா பேசுகிறாங்க, உடம்புக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னால் உடம்பை வருத்த விரும்புவதில்லை. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது இங்கே இந்த அறிஞர் என்ன சொல்கிறாரு, சோம்பேறிக்கு எவ்வழியும் உள்நிறைந்த வழியே, நீதிமான்கள் வழியோ நெடுஞ்சாலையாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ என்னுடைய உடலை, ஏன் இந்த உடலை இவ்வளோ அழகாக அமைத்திருக்கின்றால், இந்த உடல் வேர்வை சிந்தணும், வேர்வை நிலத்தில் விழணும், ஏறு ஓட்டணும், நடணும், அறுவடை செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், நானும் சாப்பிடணும். அப்படி செய்யும் பொழுது என் உடல் வழியாய் கடவுளையும் மேன்மைப்படுத்துகிறேன், என் ஆவி ஆத்மா வழியாக கடவுளை மேன்மைப்படுத்துகிறேன். A slothful man is the opposite of a righteous man. சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்க கூட சோம்பேறியாக இருக்க முடியாது. அதுக்கு பேர் தான் பிஸி ஸ்லாத் என்று பெயர். கடந்த வாரம் கூட நாம் தியானித்தோம். ஒரு சோம்பேறி என்ன செய்கிறான்னா, கடவுள் வைத்திருக்கிற நன்மைகளை பெற முடியலையே, என்னால் மனம் மாற முடியலையே, என்னால் பூசைக்கு சரியாக போக முடியலையே, என்னால் ஜபக்கூடத்துக்கு போக முடியலேங்கிற துக்கத்திலே வாழும்பொழுது அவனுக்கு சோகம் வருது. அந்த சோகத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், குடி வெறி பாவங்களை ஈடுபடுறான்னு பார்த்தோம். அது ஒரு பகுதி. ரெண்டாவது
தாமஸ் அக்வினஸ் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை குடி வெறியில் விபச்சாரத்தில் விருப்பம் இல்லாத என்ன பண்ணுறான், பயங்கரமாக உழைக்க போகிறான். ராத்திரி பகல் செஞ்ச வேலையை மாடு செக்கு மாடு இழுக்கிற மாதிரி அதே வேலையை காலைல எழுந்திரிப்பான், போவான், வேலை செய்வான், ராத்திரி வருவான், 10 மணிக்கு வான், சாப்பிடுவான், படுப்பான், எங்கேயும் போக மாட்டான். ஸோ இப்படி ஒரு பிஸி ஸ்லாத், சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க கூட சோம்பேறியாக இருக்க முடியும். மார்த்தா மரியா வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறாரு. அப்போ மார்த்தா நல்லதான் செய்கிறாங்க, தடப்புன்னு பயங்கர சுறுசுறுப்பாக சமைக்க போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தா மார்த்தா ஒய் ஆர் யூ பிஸி அண்ட் ஆன்ஷியஸ் அபவுட் மெனி திங் அப்படிங்கிறாரு. மரியா பற்றி சொல்கிறாரு, உனக்கு தேவை ஒன்றே ஒன்று, அது மரியா செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு கீழ்ப்படிந்து இருப்பது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்குறதான் ஸ்பிரிச்சுவல் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பிஸியாக இருப்பான், கோயிலுக்கே வரமாட்டார், கடவுளை பற்றி நினைக்க வழியே இல்லை. அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்பாத்தி இருக்கும். ஆவிக்குரிய நிலையில் மட்டும் வேலை செய்ய மாட்டார், கடவுளை பேச மாட்டார், கடவுளோட வணங்க மாட்டார், எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்கு வர மாட்டார். அதனால பிஸி ஸ்லாத் என்று சொல்லுகிறோம். சோம்பேறியையும் நீதிமானையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸ்லாத்ஃபுல் மேன் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் ரைச்சியஸ் மேன். த வே ஆஃப் ஸ்லாத் மேன் இஸ் நாட் பிளேஸ்ட் அகெயின்ஸ்ட் தி வே ஆஃப் டிலைட் மேன். கண்ணும் கருத்துமாக வேலை செய்கிறான்ல, அவனுக்கு போடலை. ஏன் போடலை அப்படின்னா, சுறுசுறுப்பாக வேலை செய்வான், அவன் அநீதி செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாது. சுறுசுறுப்பாக தான் இருப்பான், டிலிஜென்ட்டாக வேலை செய்வான், ஆனால் லஞ்சம் வாங்கிட்டு இருப்பான். அதனால தான் இங்கே விவிலியறிஞர் மிக தெளிவாக போட்டிருக்கார் இந்த ஆசிரியர். மொழிபெயர்ப்பில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். சோம்பேறியும் நீதிமானுடைய வழியும் கம்பேர் பண்ணுறார். ஒரு சோம்பேறித்தனம் நீதிமான், நீதிக்கு அநீதியாக வாழ்வதற்கு எதிரானது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அவர் இங்கே போடுறாரு. ஏன் அப்படின்னா, சோம்பேறி ஒய் இஸ் நாட் கால்ட் அஸ் ரைச்சியஸ் அப்படின்னா, ஹீ இஸ் மிஸ்ஸிங் எ மெயின் பார்ட் ஆஃப் ரைட்னஸ். கடவுள் கொடுக்கிற அந்த மீட்பை, கடவுள் கொடுக்கிற அந்த அவனுக்கு இருக்கக்கூடிய உரிமை பெயர் அவன் இழக்கிறதுனால அவன் நீதிமானே கிடையாது என்று சொல்லுகிறார் தாமஸ் அக்வினாஸ். சோம்பேறித்தனம் என்பது மிகவும் பயங்கரமான ஒரு பாவம். சோம்பேறி என்ன செய்வான், he would eat bread for nothing. ஏதோ ஒன்று காரணமே இல்லாமல் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பான். 9 மணிக்கு தான் சாப்பிட்ருப்பான், 10:30 மணிக்கு சாப்பிடுவான், 11 மணிக்கு சாப்பிடுவான், 12 மணிக்கு சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு எங்கடா போகிறான்னா ஒன்றுமே காரணம் இல்லை, உழைக்கிறதுக்காக சாப்பிட்றது வேற. எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவன் உண்டு கொண்டே இருப்பான் சோம்பேறி. He aspires to eat his bread without putting any hard work. வேலை செய்யாமல் நான் சாப்பிடணும் அவன் நினச்சிருக்கான். அப்போது என்ன செய்கிறான், அப்பா அம்மாவுடைய உழைப்பை அவன் திருடுறான். பிறர் பொருளை விரும்பாதிருப்பாயாக, கவிச்சியஸ்னஸ், பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக என்று சொல்கிறான் இல்லையா. 10 கட்டளையில் மிக பயங்கரமான பாவங்களை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சோம்பேறித்தனம் என்பது வேலையில்லாமல் வேலை செய்ய விரும்பாத ஒரு நிலை. அப்போ வேலையே செய்ய விரும்பாமல் இப்படியே கொஞ்ச நாளைக்கு இருந்தால் அவன் ஃபியூஸ் ஆகிடறான் பாருங்கள். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நீதி, நேர்மை, அன்பு, இரக்கம், நற்பண்புகள், நல்ல திறமைகள் அத்தனை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடுது என்று சொல்லுகிறார் செயின்ட் தாமஸ் அக்வினாஸ். நீதிமொழிகள் 26:13 இப்படி வாசிக்கிறோம், வீதியில் சிங்கம் இருக்கிறது, வெளியே சிங்கம் அலைகிறது என்று சொல்லி கொண்டிருப்பவர் சோம்பேறி. எந்த வேலையை செய்யறதுக்கு பல எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருப்பான் பாருங்களேன். அவன் பார்ப்பான், காலைல ஏஞ்சி பார்ப்பான், ரோட்டை பார்ப்பான், இன்னைக்கு போகணும், வேலைக்கு போகணும், ஐயோ சிங்கம் இருக்குது, ஐயோ சிங்கம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன நாய்க்குட்டி கூட இருக்காது. சின்ன சின்ன மோல்கள், சின்ன சின்ன சாதாரண விஷயமும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் சோம்பேறிக்கு. ஐயோ சிங்கம் என்ன கடிச்சிரும், ஐயோ என்ன சிங்கம் கடிச்சிரும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. தோத்துட்டனா அவமானம், ஜெயிச்சிட்டனா திரும்பி வேலைப்பளு, இந்த ரெண்டுமே அவனுக்கு மிகப்பெரிய சிங்கமாக இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அதனால தான் இவர் இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்கிறாரு, வீதியில் சிங்கம் இருக்கிறது, வெளியே சிங்கம் அலைகிறது என்று சொல்லி கொண்டிருப்பவர் சோம்பேறி. அப்படியே இருப்பான், ஐயோ அங்கே போனால் பிரச்சனை, அந்த ஆள்கிட்ட போனால் பிரச்சனை, இந்த வேலைக்கு போனால் அங்கே பிரச்சனை, வேலை புழிஞ்சு எடுத்துருவாங்க, டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் வாங்கிடுவாங்க என்று சொல்லி 1000 எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பான் சோம்பேறி. நீதிமொழிகள் 26:15, சோம்பேறி உன்கலத்தில் கையை இடுவார், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார். குண்டானில் கையை விடுறான், சாப்பாடு அள்ளிட்டான், அங்கேருந்து எடுத்து வாய் கொண்டுட்டு போகிறதுக்கு அவன் சோம்பேறித்தனப்படுவானா. அவ்வளோ கஷ்டமா, எவ்வளோ சின்ன விஷயத்தை அவன் மல்டிப்ளை பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு மெட்டஃபாரை உதாரணமாக சொல்கிறாங்க. அவன் கலையத்தில் கை விட்டான், சாப்பிடாமல் இருக்க மாட்டான் சோம்பேறி. சோம்பேறிக்கு மெயின் வேலை சாப்பிட்றவன் தான்.
அதை உதாரணமாக சொல்கிறாரு. அந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். எல்லாம் எந்த ஒரு பொருளையும் வீட்டில் குனிஞ்சு செய்ய மாட்டார். எங்கே போனாலும் காரை துடைக்க மாட்டார், பைக்கை துடைக்க மாட்டோம், எந்த வேலையும் செய்ய மாட்டோம். எல்லாத்துக்கும் வேலைக்காரன், எல்லாத்துக்கும் அவங்க வரணும் இவங்க வரணும் எதிர்பார்ப்போம். அப்பேற்பட்ட சோம்பேறிகளுக்கு பாவற்றி தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதே நீதிமொழி 26:14 பாருங்களேன். கீழ்ப்பட்டையில் கதவு ஆடிக்கொண்டிருப்பது போல சோம்பேறி தம் படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பான். ஹிஞ்சஸ், கீழ்ப்பட்டனா ஹிஞ்சஸ், ஹிஞ்சஸில் கதவு டர் டர் என்று சொல்லி கதவு காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ அவன் என்ன செய்வான்? எழுந்திரடா ஸ்கூலுக்கு போகணும், சண்டே பூசைக்கு போகணும், எழுந்திரி ஸ்கூலுக்கு போகணும், சில பூசைக்கு போகணும், படிக்க போகணும், ஏதாவது வேலையை கொடுத்தீங்கன்னா அவன் போகிற எடுத்து பார்ப்பான். 6 மணி தானே, திரும்பி படுத்துப்பான். உடனே இந்த பக்கம் உருண்டு படுப்பான், இந்த பக்கம் உருண்டு படுப்பான், இந்த பக்கம் உருண்டு படுப்பான், மல்லாக்க படுப்பான், குப்பரைக்க படுப்பான், தலைவணி 2 தலைவணி வச்சுப்பான், காலில் தலைவணி வைப்பான். இப்படி மாற்றி 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 செய்வானா. அந்த ஹிஞ்சில் கீழ்ப்பட்டையில் கதவு ஆடிக்கொண்டே இருப்பது போல ஆடிக்கொண்டே இருப்பான். எந்த வேலையும் முன்னெடுத்து செய்யாதவன். அப்பாத்தி, ஸ்பிரிச்சுவல் அப்பாத்தி. பைபிள் வாசிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சோம்பேறித்தனம் இருக்கிறது. ஜெபிக்கும்போது கொட்டாய் வருதா? சோம்பேறித்தனம் இருக்கிறது. விவிலிய வார்த்தைகள் புரியலையா? சோம்பேறித்தனம் இருக்கிறது. உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறார், எப்படிங்க உங்களுக்கு புரியாமல் இருக்க முடியும்? அப்போ சோம்பேறித்தனம் தாங்க அதை மறைக்குது. திருப்பலிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? லேட்டாக போகிறீங்களா? சோம்பேறித்தனம் இருக்கிறது. ஆவிக்குரிய காரியத்தில் இப்படி லேட்டாக, ரிலாக்ஸ்டா, அக்கறையற்ற தன்மை இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது இன்னும் வாசிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 24, 30, 34 வாசிங்கன்னா அவன் விளைநாள முழுசும் முட்களாக இருக்கிறது. அந்த வேலை இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டுட்டாங்கன்னு வச்சுங்க. தள்ளி போட பயங்கரமான வேலை வந்துடும். துணி எடுக்க முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள பொருள் வந்துடும், அல்லது வேலை வந்துடும், ஃபைல் பார்க்க முடியாது. அப்போது அவங்க எப்போ அந்த கவலை விடுவாங்கன்னா, இனிமேல் நம்மளால் செய்யவே முடியாது என்கிற வித்ட்ராயல் சிம்டம் வந்தால் மட்டும்தான் அவங்களால நிற்க முடியும். அவ்வளோதான், போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ வழி முழுசும். அப்போ சோம்பேறி நிலத்தில் ஏன் முட்கள் இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய சோம்பேறிக்கு வேலி எடுக்கப்படுகிறது, சுவர் இருக்காது. அப்போ எல்லாரும் பிசாசு ஈஸியாக தன்னுடைய பொல்லாத விதைகளை, வீட்ஸை விதைச்சிட்டு போயிடும், கலைகளை விதைச்சிட்டு போயிடும். அப்போ எங்கே பார்த்தாலும் கலை. அப்புறம் அந்த கலை எடுத்துக்கலாம், அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். தள்ளி போட பயிர் எது கலை எதுன்னு தெரியாமல் கலை பயிரை கொன்றுவிடும். அதுதான் சோம்பேறினுடைய சோம்பேறினுடைய எண்ணங்கள் அவனே கொன்றுவிடும் என்று நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உள்ளத்தில் வைத்த தியானங்கள். இந்த சோம்பேறித்தனத்தை குறித்து உங்கள் வீட்டில் அத்தனை பேர் இருப்பாங்க, எல்லாரும் சோம்பேறிகள் தான் இருக்கிறோம், என்னையும் சேர்த்து. மாற வேண்டும். உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை சொல்லுங்கள், திருத்துங்க, சுறுசுறுப்பாக்குங்க, ஓட சொல்லுங்கள், சைக்கிள் ஓட சொல்லுங்கள், பைக் ஓட சொல்லுங்கள், வேலை செய்ய சொல்லுங்கள். வேலை என்பது அது பரிசுத்தமான ஒரு காரியம். வேலை செய்ய தான் ஆசீர்வாதம். வேலை செய்கிறது வயிற்று படைப்புக்காக வேலை செய்யலை, வாழ்வதே வேலை செய்யறதுக்கு தான். We don't work to live, we live to work. இந்த ஆழமான சத்தியத்தை உள்ளத்தில் வைத்து கொள்ளுங்கள். வருகிற வாரங்கள் இதை இன்னும் ஆழமாக தியானிப்போம். கடவுள் உங்களை பரிபூர்ணமாய் அத்தனை சோம்பேறித்தனத்திலும் விடுதலை செய்து உங்களை மிக உயர்ந்த புனிதர்களாய் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கிறதே போதும், நான் இப்படி இருக்கேன்னா அப்படியே இருந்துட்டு போகிறேன், ஏதோ கடவுளாக பார்த்து ஏதாவது செஞ்சால் பரவாயில்ல, அவ்வளோதான் என் லைஃப், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற நிலைமைக்கு அநேக காரியங்களை கற்பித்து நான் உண்மையில் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு முன்னேற்றமான ஒரு அடி எடுத்து வைக்க நான் உண்மையை சோம்பல் படுகின்றோம். காரணம் கற்பிக்கிறோம். அரசியல்வாதிகள் சரியில்லை, நாட்டு தலைவர்கள் சரியில்லை, இல்லை திருச்சபை தலைவர்கள் சரியில்லை, இல்லை என் கணவர் சரியில்லை, இல்லை என்னுடைய மனைவி சரியில்லை, எனக்கு வாச்சதெல்லாம் சரியில்லை, எனக்கு யாருமே சரியாக பாடம் சொல்லித்தரல என்று சொல்லி ஏதோ காரணம் சொல்லி நாம் செயல்படாமல் இருப்பதற்கு நாம் அநேக காரியங்களை சொல்லி நாம் இருக்கிற நிலைமை விட்டு முன்னேறிடக்கூடாது, நான் இன்னும் சிறப்பாய் செயல்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோங்க. இதுதான் சோம்பல். உண்மையிலே நம்ம கடவுளையும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நிறைய நேரம் பாருங்க,
எனக்கு என்ன கடவுள் செஞ்சிட்டாரு, என்னை மட்டும் ஏன் இப்படி ஒரு இதில் பிறக்க வச்சார், என்னை மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டார் என்று சொல்லி காரணம் கற்பித்து கொண்டே இருக்கின்றோம். லேம் எக்ஸ்கியூசஸ் அதை கொடுத்து 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 நம்ம செயல்படாமல் இருப்பதற்கு தேவையான காரணத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அடங்கி போய் விடுகின்றோம். இதுதாங்க ரொம்ப ஒரு நீதி, நேர்மை இவற்றுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானித்தோம். ஸோ சோம்பல், ஒரு சோம்பேறி அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சுறுசுறுப்பானவன் அல்ல, நீதிமான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாளில் விவிலியத்திலேருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போ நீ நீதிமானா இல்லை அப்படின்னு சொல்லினா என்ன அர்த்தம்னா நீ சோம்பேறியா இருக்கிற அப்படிங்கிறது அர்த்தம். எப்படின்னா ஆவிக்குரிய சோம்பல் ஒரு புறம், என்னுடைய சரீர பிரகாரமாய் நான் இருக்கக்கூடிய ஒரு சோம்பல். ஏதோ கடவுள் எங்கேருந்தா அப்படி வந்து செஞ்சா பரவாயில்ல, எதையோ தூக்கி கொடுத்துட்டா பரவாயில்ல, எனக்கு அன்பை கொடுக்கணும், எனக்கு பொறுமையை கொடுக்கணும், நான் பயிற்சிவிக்க மாட்டேன், நான் பயிற்சி செய்ய மாட்டேன், என் உடம்பை வருத்தி நான் இன்னொருத்தரை மன்னிக்க மாட்டேன், என் உடம்பை வருத்தி இன்னொருக்கு 4 பேருக்கு எதுவும் செஞ்சிட மாட்டேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்தோ வந்து விட வேண்டும். இதெல்லாம் உண்மையிலே நாம் விட்டொழிக்க வேண்டிய காரியங்கள். இவற்றால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படியே தேங்கிய குட்டைகளாக இருக்கிறோம், நாற்றம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. இந்த நாளில் நமக்கு பிள்ளைகளை தொடர் பயிற்சி கொடுத்து ஒரு ஆலயத்திற்கு ஒரு நேரத்திற்கு வர வைப்பதற்கு நம்மிடத்துல சுறுசுறுப்பார் இல்லை. சொல்லி பார்த்தேன் வரமாட்டேங்குது, கூப்பிட்டு பார்த்தேன் வரமாட்டேங்கிறாரு, சொல்லி பார்த்தேன் செய்ய மாட்டேங்கிறாங்க இப்படின்னு சொல்லி நீதியான காரியங்களை நம் குடும்பத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவு சுறுசுறுப்பாய் நீதியோடு நம்ம செயல்படுகிறோம் யோசிச்சுப்பாங்க. அப்போ அது வெறும் சோம்பேறித்தனம் மட்டுமல்ல, அது நீதியற்ற செயலாக இருக்கின்றது. இப்போ கடவுளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நன்மைகளை செய்விக்க நமக்கு அவ்வளோ ஒரு சோம்பல். இந்த நாளிலே உணர்வடைவோம். என்னுடைய அன்பு சகோதரனே, என்னுடைய அன்பு சகோதரியே, கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இன்பில்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எனக்குள்ள இருக்கு. சுறுசுறுப்பு இருக்கு, அன்பு இருக்கு, நீதி இருக்கு, ஒரு தாகம் இருக்கு, நீதியை நிலைநாட்டும் வேட்கை இருக்கின்றது, சமாதானம் செய்கின்ற ஆவல் இருக்கின்றது, உண்மையை பேசுவேன், எல்லாவற்றையும் செய்வதற்கான ஆற்றல் எனக்குள்ளே பொதிந்து கிடைக்கிறது. ஆனால் நான் எதையுமே எடுத்து செயல்படுத்தலை. என்னுடைய சோம்பேறித்தனத்தினால, தள்ளி போடுதலினால, காரணம் கற்பிப்பதனால. இந்த நாளிலே எனக்குள் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் வச்சிருக்கீங்க, புதுசாக எனக்குள்ளே கொண்டு போட வேண்டாம், ஆனால் நான் எல்லாவற்றையும் மூடி வச்சிருக்கிறேன், செயல்படாமல் தடுத்திருக்கிறேன். இந்த நாளில் உம்மை கொண்டு நான் எழுந்து நிற்பேன். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறேன் என்பதை அறிகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எழுந்து நிற்போம். அன்னைக்கு தாவீதுக்கு மிகப்பெரிய அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அந்த அபிஷேகத்தினால் விளைந்தது பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலவரம், பயங்கரமான எதிர்ப்பு, கொலை மிரட்டல் எல்லாமே. ஆண்டவரே, நீங்க தானே இந்த அபிஷேகத்தை கொடுத்தீங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டில் படுத்து தூங்கலை. அவர் ஆண்டவரை கொண்டு அவர் போராடினார், ஆண்டவரோடு இணைந்து போராடினார், அபிஷேகத்தோடு போராடினார், மிகப்பெரிய ஒரு அரசனாக மாறினார். ஒரு சாதாரண ஒரு he didn't walk on a bed of roses, அப்படியா எழுந்து நடந்தார். ஆகவே நமக்குள்ளும் அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது. உணர்ந்து இந்த பாடலோடு இணைந்து கடவுள் என்னுடைய மீட்பு, அவரே என் அரண், அவரே எனக்கு ஒளி என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி பாடுவோம். பாருங்கள். சூழ்நிலைகள் எனக்கு என்ன செய்திட முடியும்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் ஆற்றலை வைத்திருக்கிறார். நான் எழுந்து ஜொலிப்பேன், என் சோம்பலை தட்டிவிட்டு எழுவேன், காரணம் சொல்ல மாட்டேன் என்று தீர்மானம் எடுப்போம்.
ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன். தேவன் அவரின் திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே, நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய துணையிலே நாங்கள் எழுந்து நிற்கின்றோம் ஆண்டவரே. இனிமேல் எதையும் காரணம் கற்பிக்காமல் ஆண்டவரே உம்மை கொண்டு வாழ்வோம், உம்முடைய திட்டத்தின்படி வாழ்வோம், உம்முடைய ஆற்றலை கொண்டு வாழ்வோம். இந்த உலகை நாங்கள் ஆசீர்வதிப்போம் ஆண்டவரே. எங்களுக்குள் அப்பா எங்களை அடக்கி வைக்க நினைக்கிற எங்களுடைய சோம்பேறித்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக ஆண்டவரே. அப்பா, நீதியுள்ள பிள்ளைகளாய், நீதியை நிலைநாட்டுகிற பிள்ளைகளாய் இந்த உலகில் நாங்கள் வலம் வருவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.